தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அறிவால் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள். டிவியை பார்த்தா, பேப்பரை படிச்சா இந்த செய்திகள் தான் கண்ணில் படும். அதிலே குறிப்பா நிறைய குற்றங்கள்ல ஆளுங்கட்சிக்காரங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்துல மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எதை பத்தி கவலைப்படாம ஒரு டேக் டைவர்ஷன், திசை திருப்புற வேலையில இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்களோட டெக்னிக் மக்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களே இப்ப தன்னெழுச்சியா பல இடங்கள்ல போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் எங்கேயாவது கார்ல டூர் போகும்போது, நிகழ்ச்சிக்கு போகும்போது வழிமறிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழல்ல மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுல நமக்கு தான் பெருமை இருக்குது. அதனாலதான் சொல்றேன், திமுக இருப்பு வாக்குச்சாவடிகளை தாண்டி லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளான இதயத்துல இந்த இயக்கம் இருக்கு. பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு 49ஆம் ஆண்டு கொட்டு மழையில வடசென்னை ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு தலைவர் கலைஞர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு வலிமையான அமைப்போடு இந்த இயக்கம் இருக்கு. உண்மை தொண்டர்களான உடன்பிறப்புகளின் வியர்வையில, ரத்தத்துல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை எந்த கும்பலாலும் இந்த கழகத்தை வீழ்த்த முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. உடன்பிறப்புகளை உழைப்போம். நம்ம இயக்கத்துடைய கட்டமைப்பு தான் கழகத்துடைய பெரிய பலம். அதைத்தான் இந்த இயக்கத்துடைய தலைமை தொண்டனாக உங்களை எல்லாம் நான் அதிகமான அளவுக்கு நம்புகிறேன். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ சாதனைகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு 1-2 மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே வழங்குவோம் சொன்னோம். அதே மாதிரி 1000 ரூபாய் மாதம் 15ஆம் தேதி வங்கியில ஒவ்வொரு தாய் மகளிருக்கும் கணக்கில் போடப்படுது. அதே மாதிரி பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடிய மகளிர் அவர்கள் கட்டணமின்றி பயணம் செய்வதற்கான அந்த உத்தரவு வழங்கப்பட்டு அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள், மாணவியர்கள், அவங்க மேல் படிப்புக்கு போகக்கூடிய வசதி இல்லாத அந்த குடும்பத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்காக மாதம் அந்த மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் என்ற திட்டத்தின் சார்பில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. அதே மாதிரி காலை உணவு திட்டம் இந்தியாவில் விட்டல, உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நம்மை பார்த்து தான் லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை பார்த்துட்டு அதை நடத்திட்டு இருக்காங்க. கனடா நாட்டில் அது நடந்து கொண்டிருக்கிறது. பல மாநிலங்கள்ல இப்ப நடக்க தொடங்கி இருக்கு. அண்ணா ஒரு முறை சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து பேர் வச்சப்போ
3 முறை தமிழ்நாடு 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 முழங்கி தமிழ்நாடு 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 வாழ்க வாழ்கன்னு சொல்ல வச்சு அப்ப சொன்னார், இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்க வரைக்கும் என்னுடைய பெயர் அண்ணாதுரைங்கிற பெயர் மக்கள் மனசுல இருக்கும், அதை யாராலும் மாற்ற முடியாது சொன்னார். அது மாதிரி மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும், பேருந்தில் பயணம் செய்வதற்கு மகளிருக்கு இலவசமாக போகலாம் என்ற அந்த திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், புதுமைப்பு திட்டமாக இருந்தாலும், அதே போல தமிழ் புதுமை திட்டமாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டத்தை யாராலையும் எடுக்க முடியாது, அது நிறுத்த முடியாது. அந்த திட்டம் இருக்கிற வரையில இந்த அடியேன் ஸ்டாலினுடைய பெயர் நிலைச்சு இருக்கும். அதான் எனக்கு பெருமை, அதான் இந்த இயக்கத்துக்கு பெருமை, அதான் உங்களுக்கு பெருமை. எனவே தமிழ்நாட்டு வளத்துக்கும் நலத்துக்கும் உண்மையான காவலரன் திமுக தான் என்ற புகழை காப்பாற்றுகிற வகையில தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். தேர்தல் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்ல, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்ப எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான். இப்ப சில கூட்டணி நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவுல தான் நீங்க இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிற்கும் போதுன்னு தெரியல. ஆனா எது நடந்தாலும், எப்ப எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். எனவே கழகத்தினுடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உழைக்க தொடங்குவோம், பாடுபடுவோம், பணியாற்றுவோம் என்ற உறுதி எடுக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தாய் கழகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய இனிய சகோதரர் பெஞ்சமின் அவர்களையும், அவரோடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையா உழையுங்க, உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் உங்களை தேடி வரும்.